நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடுமையான மழை புயல் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை நம்மை மட்டுமாக நடத்தி வருகிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு கல்யாண வீட்டில் பந்தி எல்லாருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இடது பக்கத்திலே தண்ணீர், ஒரு டம்ளர்ல தண்ணீர் வைக்கப்பட்டது. திடீரென்று ஒருவர் வந்தவர் முதலாவது உட்கார்ந்திருந்தவருடைய இடது பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை தட்டி விட்டார். அது கீழே விழுந்து சிந்தி வீணாக போய்விட்டது. உடனே அந்த நபர் என்ன செய்தார் என்றால், வலது பக்கத்தில் உள்ளவருக்கு வைத்திருந்த அந்த வலது பக்க தண்ணீரை எடுத்து விட்டார். அப்படி எல்லாரும் ஒவ்வொருவராக இடது பக்கத்தில் வைத்திருந்த தண்ணீர் இப்பொழுது வலது பக்கத்தில் இருக்க தண்ணீரை எடுத்து கொண்டார்கள். இந்த தண்ணீரை தட்டி விட்டவர் கடைசியாக போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தவருக்கு அதிர்ச்சி என்னவென்றால், எல்லாரும் வலது பக்கத்து தண்ணீர் எடுத்த போது கடைசியாக உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வலது பக்கத்து தண்ணி இல்லை. உடனே அவர் கூச்சலிட்டார், எனக்கு தண்ணி வைக்கவில்லை என்று சொன்னார். அங்கே ஓடி வந்தவர்கள் சொன்னார்கள், ஐயா, உங்களுக்கு தண்ணீர் இடது பக்கம் வைத்திருந்தது, யாரோ ஒருவர் முதல்ல இருக்கிறவருடைய இடது பக்கத்தில் இருந்த தண்ணீரை கொட்டி விட்டதுனாலே இப்ப எல்லாரும் வலது பக்கத்தில் இருக்க தண்ணீரை எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே நீங்கள் கடைசியாக உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வேகமாக ஓடி தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் தெரியாமல் அந்த முதலில் உட்கார்ந்திருந்தவருடைய டம்ளருடைய தண்ணீரை கொட்டிவிட்டேன். கடைசியாக உட்கார்ந்திருக்கும் போது எனக்கே அது என்ன செய்தது, பாதிப்பாக வந்துவிட்டது என்று அந்த மனிதர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்கதான பலன் தேவன் கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, யோசேப்புக்கு விரோதமாக நம்முடைய சகோதரர் எல்லாரும் எழுப்பி நின்றார்கள். அந்த வனாந்திரத்தில ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு வந்த அந்த யோசேப்பை குழியிலே தள்ளிவிட்டார்கள். அவனை வியாபாரக்காரருக்கு விட்டு போட்டார்கள், இஸ்மவேலுக்கு விட்டு போட்டார்கள். அப்பொழுதெல்லாம் யோசேப்பு கெஞ்சினான், தன் சகோதரனுடைய காலை பிடித்து கெஞ்சினான், என்னை விட்டு விடுங்கள், என்னை கொண்டு விடாதீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிப்பு எப்படி அவன் கெஞ்சிருப்பான் என்பதை நீங்கள் இந்த காலை வெளியில சிந்தித்து பார்க்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்த போது, எனக்கு தெரியல எத்தனை பேரை அவன் பிடித்து கெஞ்சினான், எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாக தெரிகிறது, யோசிப்பு எவ்வளவு கெஞ்சினானோ அதே போல இந்த 12 கோத்திரத்தில் ஒருவன் கெஞ்சுகிறான். அப்படியெல்லாம் எனக்கு தெரிகிறது, இந்த யோசிப்பு இவ்வளவு கெஞ்சினதுக்கு காரணமாக இருந்தது யார்? யோசிப்புடைய சகோதரர்கள் யோசிப்பை குழியில தூக்கி போடும் போது எப்படி அவன் அழுது கெஞ்சிருந்திருப்பான். அவங்க அப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான மகன், அவர் ஒரு பலவர்ண அங்கே வாங்கி கொடுத்து விட்டார் என்பதற்கு காரணத்திற்காக அவன் சகோதரர்கள் கொடுமையாய் பகைத்தார்கள். அவனுடைய அந்த பலவர்ண வங்கியை ரத்தத்தினாலே, ஆற்றினுடைய ரத்தத்தினாலே துவைத்து தகப்படத்தில் கொண்டு காட்டினார்கள். ஏதோ ஒரு கொடிய விலங்கு உன் மகன் யோசேப்பை கொலை செய்து விட்டது, அவனுடைய வஸ்திரம் இங்கே இருக்கிறது. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். இப்போ அதே கெஞ்சின யோசிப்பு, எனக்கு அன்பானவர்களே, இப்போ அப்படி பிளேட் மாறுது பாருங்க.
யோசேப்பு அதிபதி ஆயிட்டான். எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இப்போ அந்த 12 பேர்ல ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒருத்தன் தான் தன் தகப்பனுக்காகவும் தன் சகோதரனுக்காகவும் கெஞ்சினான். 12 கோத்திரத்துல அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 12 பிள்ளைகளில ஒரே ஒரு பிள்ளைதான். எப்படி யோசேப்பு அந்த வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சகோதரர் குழியில தூக்கி போடும் போதும், அந்த வியாபாரி கையில அவனை தூக்கி வித்து போட்ட போதும் அவன் எவ்வளவு கெஞ்சினார், எவ்வளவு அழுதானோ, அதே போல இங்க ஒருவர் கெஞ்சுகிறார். யோசேப்புடைய சகோதரன் கெஞ்சினார். யோசேப்பு கெஞ்சினதை ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு எப்படி கெஞ்சினா? நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மே சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனம் வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டு. யோசேப்பு கெஞ்சின போது உதாசீனப்படுத்தின சகோதரர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பிளைனா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு அப்படியே வரும். நான் சொன்னல, அந்த கல்யாண வீட்டுல முதல் டம்ளரை தட்டி விட்டது, அவருக்கே தண்ணி இல்லை, கடைசியில் உட்கார்ந்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை கெஞ்ச வைத்தார்கள் சகோதரர்கள். ஆனால் யோசேப்புக்கு பதிலாக யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல உயர்த்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்த போது, இப்ப சகோதரர் எல்லாரும் தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்து வந்த போது தானியம் வாங்க எகிப்துக்கு வந்த அந்த அவர்களுடைய பெஞ்சமின் வரல, அவங்க அப்பா அனுப்பல. யோசேப்பு அங்க இருக்கிறான். 10 பேரு தானியம் வாங்க வர்றாங்க, யோசேப்பு கிட்ட வர்றாங்க. யோசேப்பு தான் தானியெல்லாம் கொடுக்கணும். யோசேப்புக்கு நல்லா தெரியுது, என் சகோதரர்கள் 10 பேர் வந்திருக்கிறாங்க, நல்லா தெரியுது. இப்போ யோசேப்பு சொல்றான், உங்கள ஒருவனை சிறையில வைக்க போறேன். எதுக்காக? நீங்க வேவு பக்கம் வந்திருக்கீங்க, நீங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் சொல்றீங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. 12 பேரும் சொல்றீங்க, 10 பேர் இருக்கிறீங்க, இன்னும் 2 பேர் எங்க? ஒண்ணும் முடியல. யார சிறையில போடணும் அப்படின்னு சொல்றான்னா, சிம்மியோட தூக்கி சிறையில போடணும்னு சொன்ன உடனே எனக்கு அங்க ஒருத்தர் கெஞ்சினா பாருங்க, ஒருத்தர் கூத்தாடுறா. எப்படி யோசேப்பு அந்த வனாந்திரத்துல அந்த சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போடும்போது எப்படி யோசேப்பு கெஞ்சினானோ, எப்படி அந்த வியாபாரிகளுக்கு அவனை விற்கும் போது அந்த யோசேப்பு கெஞ்சினானோ, அவன் தன் சகோதரனையும் தன் வீட்டை விட்டு போகும்போது அவன் எவ்வளவு கெஞ்சினான். அதே போல சிமியோனை தூக்கி சிறைச்சாலையில போடணும்னு சொன்ன உடனே அங்க ஒருத்தன் கெஞ்சினான் பாருங்க. எங்க வாசிக்கிற தெரியுமா? ஆதியாகமம் 43வது அதிகாரம் 8வது வசனம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மனுஷனை தான் கர்த்தர் தேடினாருங்க, இப்படி ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடினாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எதுக்காக இந்த மனுஷன் இப்படி கெஞ்சணும்? அவனை சிமியோன் தானே தூக்கி சிறைச்சாலையில போடு, எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை, நாங்க தான் 9 பேர் இருக்கிறோமே, ஒருத்தன் போனா என்ன, எங்களுக்கு தானியம் தான் தேவை, நாங்க கொண்டு போயிடுறோம் அப்படின்னு நினைச்சிருக்கணும். இல்ல, தன் சகோதரன் சிமியோனுக்காக ஒருத்தன் கெஞ்சுறாங்க, ஒரே ஒருத்தன் கெஞ்சுறான். யார் தெரியுமா? எந்த கோத்திரம் தெரியுமா? யூதா. மறக்கவே மறக்காதீங்க. பரிசுத்த வேதாகமத்திலே யூதா கோத்திரம் தான் மிக சிறந்த கோத்திரம். அதுக்கு உதாரணம் யாருன்னு, இந்த கெஞ்சின காரியம் எனக்கு கர்த்தர் எவ்வளவாய் அவனை நேசித்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இயேசு யூத கோத்திரம், யூத சிங்கம். யூதா மாத்திரம்தான் சிமியோனுக்காக கெஞ்சுறான். அது மட்டும் இல்ல, தான் தகப்பனிடத்திலும் போய் கெஞ்சுறான். என்ன கெஞ்சுறான் தெரியுமா?
நீ இளைய பிள்ளைய அந்த பெஞ்சமின் அனுப்புனாதான் சிமியோனை விடுவேன்னு சொல்லியிருக்கிறான். அந்த அதிபதி சொல்லிட்டான். தயவு செய்து அப்பா நாங்க சிமியோனை உயிரோடு கொண்டு வரணும்னா நீ பெஞ்சமின் அனுப்பணும். அப்ப தகவல் சொல்றா முடியாது, பெஞ்சமின் அனுப்பவே முடியாதுன்னு சொல்லும் போது அப்பா கிட்ட கெஞ்சிரா. எப்படி கெஞ்சா தெரியுமா? சிமியோனுக்காக இந்த இளைய குமாரன் பெஞ்சமினை கூட்டிட்டு போகணும்னு கெஞ்சுறாங்க. காலை பிடிச்சு கெஞ்சுறான் தகப்பன் இடத்துல. அப்பா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன், என் சகோதரனுக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன். நான் எப்படி இந்த பெஞ்சமின் இங்கிருந்து கூட்டிட்டு போறனோ அப்படியே அவனை பத்திரமாக திரும்பி கொண்டு வருவேன் கெஞ்சுவா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை விற்கும் போது, யோசேப்பை குழியில தூக்கி போடும் போது எப்படி யோசேப்பு கெஞ்சிருப்பா, அதை யூதா பார்த்துக்கிட்டே இருந்தவன். அப்ப மனசு வரல, அப்ப இரக்கம் இல்ல. எல்லா சகோதரர்கள் போலையும் யூதாவும் யோசேப்ப அனுப்பிட்டான், கைய கழுவிட்டான். ஆனா ஒரு நேரம் வந்தது, தன் சகோதரன் சிமியோனுக்காகவும் தன் தகப்பனுக்காகவும் கெஞ்சுகிறவனாக நின்றான். 43வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 44வது அதிகாரத்துல தகப்பனிடத்துல கெஞ்சுவதை நாம் வாசிக்கிறோம். 44வது அதிகாரம் 16வது வசனம், 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது 32வது வசனம் யூதா தான் கெஞ்சுறாங்க, வேற யாருமே. எனக்கு கேள்வி என்ன தெரியுமா? எப்படி இந்த யூதாவுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்தது? முதல்ல யோசேப்பை குழியில போடும் போது அந்த மாற்றம், அந்த 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 கெஞ்சுதல் இல்ல, அந்த ஒரு இரக்கம் இல்ல, அவனை விற்கும் போது இரக்கம் இல்ல. ஆனா இப்போ தன் சகோதரனுக்காக, தன் தகப்பனுக்காக, தன் தகப்பனுடைய உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக யோசேப்பிடத்துல எதுக்காக சிமியோனுக்காக கெஞ்சினா தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறோம். யோசேப்பு இப்போ சிமியோனு இல்லைன்னா எங்க அப்பா தயவு செய்து சிமியோனை அனுப்பி விடுங்க கெஞ்சுறான் யோசேப்பிட்ட. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சிமியோனை நாங்க திரும்பி கொண்டு வரணும்னா நீங்க பெஞ்சமினை அனுப்பணும்னு சொல்றாங்கப்பா, அந்த இளைய மகனை பார்க்கணும்னு சொல்றாருப்பா, அனுப்புங்கப்பா. கெஞ்சுறாங்க, கெஞ்சுறான். காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை நல்லா நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். பெஞ்சமின், இந்த யூதா தன் சிமியோனுக்காக, சகோதரன் சிமியோனுக்காகவும் தகப்பனுக்காகவும் இடையில நின்று கெஞ்சினதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆதி ஆகமத்துல 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். 38வது அதிகாரத்துல இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட சம்பவம், யோசேப்பை விற்று போட்டதுக்கும் இப்பொழுது யூதா 10 பேரோடு எகிப்து தேசத்திற்கு தானியம் வாங்க போனதுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, யூதாவுக்கு திருமணம் ஆகிறது. யூதாவுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நல்லா கவனிக்கிறார் அன்பானது எப்படி பிள்ளைகளே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ எதை விதைக்கிறையோ அது அறுக்கப்படும். யூதாவுடைய 2 பிள்ளைகள் சாகுறாங்க. துடிக்கிறான். 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் சாகுறாங்க. பிரியமானவர்களே, அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி. கர்த்தர் உணர்த்தினாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நாம் உணர வேண்டும். உணர்வதற்காக அந்த சம்பவம் நடக்கிறது என்பதை நீங்க நினைக்க வேண்டும். யூதாவினுடைய வாழ்க்கையில 38வது அதிகாரம், ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல 2 குழந்தைகள் தொடர்ந்து சாகிறார்கள். 3 பிள்ளைகள்ல ஆண் பிள்ளைகள். அவன் மனமுடைந்து போனான். இப்போ அவன் ரொம்ப இரக்கமுள்ளவனா மாறிட்டாங்க. அவன் இவ்வளவு அன்பு தன்னுடைய சகோதரன் மேலையும் தன் தகப்பன் மேலையும் காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். தன் பிள்ளைகள் மரித்த போது, தன் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட போது அவன் இரக்கம் உள்ளவனானான், மன உருக்கம் உள்ளவனானான். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரத்தை குறித்து சொல்லும் போது நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள். யூதா எங்க வராரு பாருங்க.
யூதாவுடைய பெயர் எங்க வருது பாருங்க. யாருக்கு அடுத்தவன் பேர் வருது பாருங்க. வேதத்துல, சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறை சொல்லும் போது எனக்கு அன்பானவர்களே மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியம். மத்தேயு 1வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவருடைய சகோதரர்கள் பெற்றார். யூதா எதுக்கு அடுத்து வருது? யாக்கோப்புக்கு அடுத்து வர்ற பேர் யாருன்னா யூதா. பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல தெய்வம் என்பதை பாருங்க. உங்களுடைய மனது உருக வேண்டும், இரக்கம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிக கடுமையான ஒரு காலம். இந்த காலத்துல யூதாவை போல அவன் இரக்கமுள்ளவனாய் காணப்படுவதற்கு காரணம் தன் 2 குமாரர்களையும் ஒரே நேரத்துல இறக்க கொடுத்தான், கெஞ்சினான் தன் சகோதரர்களுக்காக. வேற யாருமே அப்படி செய்யல, யூதா மாத்திரம் செய்தார். அதற்கு காரணம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அது எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். மிக 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 கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் அவனவனுக்கு அளிக்கிறார். தப்பவே முடியாதுங்க. ஆண்டவருடைய பார்வையில நாம் எவ்வளவுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கதறினாலும் அழுதாலும் கெஞ்சினாலும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியத்திற்கு பலன் நிச்சயமாக வரும், நிச்சயமாக உண்டு என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக இந்த யூதா யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்கும் பொழுது நன்மையானவைகளை நாம் செய்வோம், நன்மை அடைவோம், நன்மையான காரியங்களை யோசிப்போம், தியானிப்போம், சிந்திப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் நம்மோடு